குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமூட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் சேராஜு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், குவைத்தில் உயிரிழந்த மாரியப்பன் உடலை மீட்டு விரைவில் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் அவரது குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் அதிக அளவு நிவாரணத் தொகை வழங்குவது மட்டுமின்றி போதுமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக தகவல் வரப்பட்டுள்ளது. அவர் அந்த நிறுவனத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். 42 வயதை இறந்தவராக இருந்து அவருடைய குடும்பம் இன்றைக்கு மிக துக்ககரமான இந்த சம்பவத்தில் அவர் குடும்பம் மட்டுமில்லாமல், இந்த கிராமம் மட்டுமில்லாமல், இந்த பகுதி மக்களாம் இருந்த துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்த வருத்தத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு உடனடியாக அந்த இறந்த மாரியப்பனுடைய உடலை இங்கே அனுப்பி வைப்பதற்குண்டான பணிகளை மிக விரைவாக செய்ய வேண்டும். நிவாரணமாகவும் இந்த குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையும் உயர்த்தி அதிகப்படியான அளவில் வழங்க வேண்டும் என்பதை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அரசும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் கசியப் தலைமையிலான மத்திய கண்காணிப்பு குழுவினர் அணையின் 2 மற்றும் 9 ஆகிய ஷட்டர்களை இயக்கி பார்த்து ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்விற்கு பின்பு இரு மாநில அதிகாரிகள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நீர்வள ஆணைய தலைவர் பொறியாளர் ராகேஷ் கசியப், முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது என்றும், ஆலோசனைக் கூட்டத்தில் அணை பராமரிப்பு பணிகள் சம்பந்தமாக இரு மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், மேலும் புதிய அணை கட்டுவது சம்பந்தமாக எந்தவொரு கருத்துக்களோ எந்தவொரு பேச்சுவார்த்தையோ நடத்தவில்லை என்றும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.